அனைவருக்கும் விக்டர் மாலை வணக்கம். இன்றைய காணொலியிலே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அறிவித்துள்ள யூபிஎஸ்சி டிஎன்பிசிக்கான இலவச கோச்சிங் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது டிஎன்சி நாமாட்டிக்ஸ் செமி நாமாட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கான இலவச பயிற்சி. இப்பொழுது இந்த டிஎன்பிசி அல்லது யூபிஎஸ்சி இலவச பயிற்சி யாருக்குன்னா டிஎன்சி டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி நாடோடி செமி நாடோடி மாணவர்களுக்காக. பயிற்சி காலம் 1 ஆகும். மொத்த இருக்கைகள் 100. தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வருமானம் 2.5 லட்சம் இருக்க வேண்டும் ஆண்டுக்கு. யூஜியில் ஏதேனும் ஒரு யூஜியில் 50% மார்க் எடுத்திருக்க வேணும். இந்த 100 மாணவர்களில் 30 பேர் பெண்கள். இப்போ மாத உதவித்தொகை 3000 ரூபாய் வழங்கப்படும். மாத உதவித்தொகை 3000 ரூபாய் வழங்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 31/7/2024. ஆன்லைன் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே டிஎன்சி கம்யூனிட்டி நமாட்டிக் செமி நமாட்டிக் கம்யூனிட்டி உள்ள மாணவர்கள் உங்களுக்கு அருகிலோ தெரிந்தவர்களோ உற்றார் உறவினர்களுக்கு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. காலம் குறுகிய காலனால 31/7/2024 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். இப்போ நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் டிஎன்சியா நாமாட்டிக்ஸான்னு கேளுங்க, ரைட்டுங்களா? அப்படி உங்களுக்கு சொல்லுங்க, ரைட்டுங்களா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு பாருங்க. இது ஃப்ரீ கோச்சிங் சென்டர் டினோட்டிஃபைடு நாமாட்டிக் அண்ட் செமி ட்ரைப்ஸ் நாடோடிகள், சரிங்களா? இப்போ பாருங்க. இப்போ இது நான் சொன்ன விவரம் தான் அப்படியே போட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து போனீங்கன்னா 3000 ரூபாய், லோக்கல்ல இருந்து போனீங்கன்னா 1500 ரூபாய், சரிங்களா? இந்த முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது? இந்த சென்டரோட முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது, அப்ளிகேஷன் ஆன்லைன் முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வச்சு இன்னொன்று நீங்கள் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கனாலும் நீங்கள் அப்ளிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இதில் டாக்டர் அம்பேத்கர் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ். இந்த சென்டர் எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா 2022 மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய இதில் ஆரம்பிச்சது. இந்த யூனிவர்சிட்டியில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் 30 மத்திய பல்கலைக்கழகங்களில் எஸ்சி எஸ்டி மற்றும் பழங்குடி மக்களுக்கான இந்த டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி மக்களுக்கான அதாவது அவங்களுக்கான கோச்சிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, வேலை வாய்ப்பு, திறன்களை மேம்படுத்துவது, இதான வாழ்க்கை திறனை கற்றுக் கொடுக்கறது தான் இந்த சென்டரோடைய நோக்கம். இது ஒரு இடத்துல இல்லை, நாடு முழுவதும் 30 சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இந்த டிஎஸ்சி இருக்குதுங்க. இதனுடைய நோக்கம் ஃப்ரீ ஃபெசிலிட்டி டு செட்டில் கேஸ் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை யூபிஎஸ்சி and all other competitive examination. It will empower SC candidates and fulfill the goal of engaging competitive examination. சரிங்களா? பார்க்கலாம். இப்போ 1 வருஷ கோர்ஸ் அது 100 பேர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏஜ் லிமிட் 21 37 எஸ்சிக்கு, ஓபிசி 21 35. செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா அதிகமான ஆட்கள் விட்டார்கள் என்றால் அவங்க எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. செட்டு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு எடுப்பாங்க. அப்படி அதிகமான ஆட்கள் வந்தால் 100 கேள்விக்கு 2 மணி நேரம் நீங்கள் பரீட்சை எழுத வேண்டும். இது அதிகமான பேர் வர்றாங்களா இல்லையான்றது அது விண்ணப்பிக்க பிறகுதான் தெரியும். இல்லைன்னா நேரடியாக அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, கரண்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 6வதுலேருந்து 12வது உள்ள புக்கு தான் அவங்க கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நேஷனல் இன்டர்நேஷ்னல், ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஜியாகிரபி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், அப்புறம் ஜென்ரல் இஷ்யூஸ், அப்புறம் ஜென்ரல் சயின்ஸு, மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் ஹிந்தி, டோட்டல் 10 மார்க்கு, ரைட்டுங்களா? இந்த ஹிந்தி நமக்கு வராதுங்க, அதை பார்த்துக்குங்க. இது ஜென்டாம நமக்கு வராதுங்க. இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இப்போ நீங்கள் பயிற்சியில் சேர்ந்துட்டீங்க, ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் பயிற்சியில் சேர்ந்தீங்கன்னா முழுவும் கண்ணும் கருத்துமா இந்த கோச்சிங் நடத்துவாங்க. உங்களை ஒரு டிஎன்பிசி அல்லது யூபிஎஸ்சி படிக்க வச்சு கோச்சிங் கொடுத்து உங்களை பாஸ் பண்ண வச்சுருவாங்க.
என்ன செய்யணும் நீங்கன்னா கிளாஸை ரெகுலராக அட்டன் பண்ணணும். அட்டன் கிளாஸஸ் ரெகுலராக போகணும். ஸ்டே டிசிப்ளின்டு. கிளாஸில் வந்து அப்படியே ஒழுக்கமாக பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கணும். சரிங்களா? கேள்விகளை வந்து தக்க நேரத்தில் சரியான முறையில் கேட்கணும். சரிங்களா? அவங்க கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டே அப்டேட்டட். உடனே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு வேலையை நாளைக்கு செஞ்சலான்னு வச்சிடக்கூடாது. அதாவது வந்து என்னன்னா, திரும்ப வந்து என்ன செய்யணும், உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தணும். வீக் ஏரியாஸ், நீங்க எந்த ஏரியால நீங்க வீக்கா இருக்கீங்களோ அந்த ஏரியால மிக்க பயிற்சி எடுக்கணும். ஃபோக்கஸா இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ரிலேனா வந்து இந்த கோச்சிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். கோச்சிங் காலத்தில் வந்து அவங்க உதவி செய்வதற்கு தான் உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை பரீட்சையில் பாஸ் பண்ண வைக்கிறது தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க கூடயே இருந்து பார்க்கணும். ஃபர்கெட் ரிவிஷன் பண்ணுறதை நீங்கள் என்ன செய்யணும்? டோன்ட் ஃபர்கெட் ரிவிஷன்னா திரும்ப பார்க்கணும். ரைட்டுங்களா? இது சொன்ன மாதிரி படி திரும்ப படின்றது தான் வந்து வெற்றியாளர்கள் சொன்ன விஷயம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் என்னன்னா, விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, நிச்சய வெற்றி. இதுதான் 3 வந்து எல்லாரும் வெற்றியாளர்களுக்குள்ள மந்திரம். இப்போ லாஸ்ட் டேட்டு 31/7/2024. அப்ளை ஆன்லைன். சரிங்களா? இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் சம்பத்குமார், டாக்டர் டி சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இன்றே வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள். அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கு வேலை வாய்ப்பு, அனைவரும் தொழில் முனைவோருக்கான ஆலோசனையையும் வழிகாட்டுதலையும் சேவையாக வழங்கி வருகிறது. இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த செய்தியை நீங்கள் முடிந்த அளவுக்கு, இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு. இது நீங்கள் வெளியில் போய் படிச்சீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும். ஒரு வருஷம்ன்றது சொல்ல முடியாது, லட்சத்தை தாண்டும். இப்போ பிரைவேட் கோச்சிங் சென்டர்லாம் சொல்லுவாங்க, அவங்க வந்து பிரைவேட் கோச்சிங் சென்டர் வந்து யாரை முதல்ல சேர்த்துக்கிறாங்க? பிரிலிமினரியில் பாஸ் பண்ணவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க? வாங்க நாங்கள் மெயினுக்கு உங்கள் கோச்சிங் தரம்டுவாங்க. ஆனால் அதே இது வந்து மெயினுக்கு பிரிலிமினரிக்கு இலவசமாக கோச்சிங் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கைதேர்ந்த ஆள். வெற்றியாளர்கள், பாதி வெற்றியாளர்கள் வந்து பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களை தான் கூப்பிடுவாங்க. இப்போ பிரபல ஐஏஎஸ் கோச்சிங் நிறுவனங்கள் யாரை கூப்பிடுறாங்க? பிரிலிமினரி இலவசமாக நடத்த மாட்டாங்க. பிரிலிமினரி பாஸ் பண்ணவங்களுக்கு இலவசமாக மெயினுக்கு வாங்க இலவசமாக நடத்துகிறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிரிலிமினரி பாஸ் பண்ணவங்களுக்கு மெயின் பாஸ் பண்ண தெரியாதா? கட்டாயம் பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி வாய்ப்புகளை சொல்கிறேன். ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு, பெண்களுக்காக தான் இந்த மாதிரியான வாய்ப்புகளை விக்டர் டுடே தேடி போடுது. அதனால் இந்த செய்தியை வந்து எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நீங்கள் வந்து இந்த கோச்சிங் சென்டர், எல்லா கோச்சிங் சென்டரில் இருக்க நுட்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதில் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்குங்க. பணம் உள்ளவங்க போகிறாங்க, எல்லாருக்கும் பெரும்பாலானவர்கிட்ட இல்லாதவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை செய்யுங்க. அதை வாரி வழங்குவது தான் விக்டர் டுடே சம்பத்குமார். நன்றி.